வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் முதற்கண் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையும் வணங்கி சிறப்பாக கும்பகோணம் மத்திய ஒன்றிய கழகத்தின் சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள நிர்வாகிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள கும்பகோணம் மத்திய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அருமையான அழகுதாஸ் சின்னியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஆலோசனை வழங்கி அமர்ந்துள்ள அன்பு சகோதரர் என்ஆர்வி செந்தில் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள நிர்வாகிகள் ஆலோசனை வழங்கி அமர்ந்துள்ள மாவட்ட கழகத்தினுடைய இணைச் செயலாளர் அன்பு சகோதரி மலர்கொடி சீனிவாசன் அவர்களே, நிகழ்ச்சி வருகின்ற சிறப்பித்துள்ள மாவட்ட விவசாய பிரிவுடைய செயலாளர் அருமையண்ணன் குழந்தைவேல் அவர்களே, மாவட்ட மீனவர்களுடைய செயலாளர் அருமையண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமையண்ணன் வாழபுரம் ஐயப்பண்ணன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகின்ற சிறப்பித்துள்ள கழகத்தினுடைய அனைத்து பெயரையும் சொல்லணும் என்றாலும் எல்லோரையும் நான் அழைத்ததாக ஏற்றுக்கொண்டு வருகை புரிந்துள்ள அன்பு சகோதரர்களுக்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சகோதரிகளுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை சிறப்பித்துள்ள பல்வேறு அணியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை சிறப்பித்துள்ள நிர்வாகிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வருகை புரிந்துள்ள பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டம் உடனடியாக ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றால் நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்னும் 32 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த தேர்தல் சொல்லி அதுவும் நாமினேஷன்லாம் தாக்கல் செய்த பிறகு குறுகிய காலம்தான் இருக்கிறது. 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவர், நாளைய வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் ஆணைக்கிணங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் கிட்டத்தட்ட 6 முறை 30 ஆண்டுகள் இந்த தொகுதியில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவது இல்லை. 30 ஆண்டுகள் ஆயிற்று. அதுக்கு ஒரு சில காரணங்களும் பொது சொல்லியவர்கள் சொன்னார்கள். இருந்தாலும் இது தொடர்ந்து தொன்று தொட்டு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோட சொன்னாங்க, 2006 முதலமைச்சராக வந்திருப்போம். நம்மளுடைய இயக்கத்தில் உள்ளவர்களே தான் வெற்றி பெற்றால் போதும், அடுத்த தொகுதி வெற்றி பெற்றால் என்ன, அவர்கள் வெற்றி பெற்றால் அவருக்கு மந்திரி பதவி போடும், ஒருத்தர் காலவாரியே இதுமாரி ஆட்சி போய்விட்டது என்று மனவேதனையில் அம்மா அவர்கள் அப்போது சொன்னார்கள். நான் அப்போது சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தார். இருந்தாலும் பொதுச் செயலாளர் அவர்களும் அதை தான் சொல்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் கூட்டத்தில் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகள் உள்ளது. சில பேர் 2 தொகுதி இருக்கிறது, ஒரு சில பேருக்கு 4 தொகுதி இருக்கிறது. அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தொகுதியை பார்த்து வெற்றி பெற செய்யுங்கள். நீங்கள் மட்டும் வெற்றி பெற்றால் போதாது, எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? நீங்கள் எல்லோரும் எம்எல்ஏ வர வேண்டும், நிர்வாகிகள் அனைத்து பொறுப்புகளிலும் வர வேண்டும். ஒருவருக்கு தான் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும். அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, மற்றும் நிறைய பதவிகள் இருக்குது. அதனால் அவரவருக்கு உழைப்புக்கேற்ற அந்த பதவி வழங்கப்படும் என்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு மாவட்ட செயல் வீரர் கூட்டத்திலும் சரி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அதனால் இன்றைய சூழ்நிலையை பார்க்கும்போது
மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மக்களை பொறுத்தவரைக்கும் திமுகவினுடைய எதிர்ப்பு அலை வீசுகிறது. அந்த திமுகவினுடைய எதிர்ப்பு அலையை பயன்படுத்தி நம்முடைய நிர்வாகிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வர வேண்டும் என்று ஒரே குறிக்கோள் நீங்கள் தேர்தல் பணியை செயல்படுத்த வேண்டும். யாரை தலைமை கழகம் வேட்பாளராக அறிவித்தாலும் நம்முடைய இலக்கு எடப்பாடியார் தான். எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அதை தான் நம்ம மனதில் வைத்துக்கொண்டு வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். உள்ள நிர்வாகிகள் நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்தந்த ஊரில் எப்படி இருக்கிறது, தேர்தல் பணி எப்படி களப்பணியாற்ற வேண்டும், அங்கே எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் நம்மளை வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அம்மா செய்த சாதனைகள், எடப்பாடியார் செய்த சாதனைகளை எடுத்து சொல்ல வேண்டும். இப்போ நிறைய 16 தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதை நோட்டீஸாக அச்சிடப்பட்டு எல்லாருக்கும் கொடுக்க சொன்னோம். வீடு தவறாமல் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கார்கள். எடப்பாடியார் வந்தால் தான் இந்த தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி நடக்கும். இப்போ எங்கே பார்க்க தெரியும், போதை மாநிலமாக இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. இப்போ பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்பிவிட்டு அந்த பிள்ளைகள் வீடு திரும்புமா என்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நிலை. எல்லாம் எடப்பாடியார் தான் ஆட்சி வர வேண்டும் என்று 100 நாள் வேலையிலும் சரி, வயல்வெளி வேலையிலும் சரி எல்லோரும் பேசுகிறாங்க. இருந்தாலும் மௌனமாக இருக்கிறார்கள். இவர் தான் வர வேண்டும், அம்மாவுடைய அரசு மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நிலைநாட்டுவதற்கு இங்கே யாரை வேட்பாளர் அறிவித்தாலும் அது வெற்றி பெறுவதற்கு நான் அரும்பாடு போடுவேன். அதோடு நீங்களும் இருந்து என்னோடு இருந்து இந்த முறை 30 ஆண்டுகள் இந்த கும்பகோணத்தில் நம்ம ஒரு வேட்பாளர் வெற்றி பெற செய்ய முடியவில்லை. அதற்கும் சில காரணங்கள், எனக்கும் சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதை யாரையும் நான் குறிப்பிடவில்லை. இங்கு பேசுகிறவர்கள் ஒரு சில பேர் கட்சியில் இருக்கிறார்கள், கட்சி வேட்டையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மேடையில் பேசுகிறார்கள். இரவில் 9 மணி 10 மணி ஆனால் இப்போது இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினரோடும் சரி தொடர்பு கொண்டு நாங்கள் இப்படி பேசவில்லை என்றால் எங்களை இந்த கட்சியில் ஒதுக்கி விடுவார்கள் என்று சொல்லி பேசுகிறார்கள். அதுவும் எனக்கு நன்றாக தெரியும். யார் யார் என்று எத்தனை மணிக்கு பேசுகிறார்கள் என்று அதிலே உள்ளவர்களே சொல்றாங்க. நான் பொதுச் செயலாளர் கவனத்துக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லா வெற்றிக்கும் ஒரு முடிவு ஒன்று உண்டு. அதனால் நடக்க உள்ளது இந்த கும்பகோணம் வளர்ச்சிக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு மகாமகம் வரும்போதெல்லாம் நம்முடைய ஆட்சி தான் இருக்கும். அதனுடைய வேற எந்த ஆட்சியும் இருக்காது. அது சோதனையாக எப்பயுமே சரி. நீங்கள் பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன சூழ்ச்சிகள் செஞ்சாலும் சரி இந்த முறை ஆட்சி மாற்றம் நிச்சயம் உண்டு. அதனால் நீங்கள் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஊராட்சியில் உள்ள நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட்டு அதிக ஓட்டு வாங்கி கொடுங்க. அதே போல் தளம் ஏற்றுக்கொண்டு அதே போல் திருவிடமுரு தொகுதியிலையும் பிஜேபியில் கேட்டாங்க, என்கிட்டே பேசினாங்க. நாங்கள் இந்த முடிவு எடுக்க முடியாது, தலைமையில் முடிவு எடுத்து அறிவிக்கிட்ட யாராக இருந்தாலும் நாங்கள் வேலை செய்ய காத்து கொண்டிருக்கணும்னு சொல்லிட்டேன். அதனால் இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு சிறப்பாக செயலாற்ற வேண்டும் சொல்லி வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எடப்பாடியாரின் கரத்தை வலு சேர்க்கும் வகையில் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்குவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து பாடுபட வேண்டும் சொல்லி உங்கள் பொறுப்பாக தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி, வணக்கம். நீங்கள் நினைச்சீங்கன்னா ஜெயிச்சிடலாம், முடியாதது ஒன்றும் இதாக இல்லை. அன்னைக்கே ரத்தம் செஞ்சு அதிமுக, அதாவது அரசியல் கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா திமுகவிலேருந்து ஒரு கட்சி பிரிஞ்சு ஆளுமை செலுத்தியது அதிமுக மட்டும்தான். வேறு எந்த கட்சியும் எந்த தலைவனும் கிடையாது. அப்படியே வரும், சின்ன 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 இதாக அப்படியே உடஞ்சி செதறி போயிடும். இந்த பாஸ்பரஸ் கொத்து உண்டுகிற மாரி போயிடும் எல்லாம். நம்ம அதிமுக மட்டும்தான் கவுண்டர் பண்ணி நின்னது. அதனால் உங்களால் முடியும், இந்த தடவை ஜெயிக்க வச்சுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக நன்றி உரை. 16 பூத்து இருக்குல்ல நம்முடைய திருவண்ணாமலை தொகுதி. அதனால் நம்முடைய அணக்குடி ராமச்சந்திரன் அவர்கள் நன்றி உரையாற்றுகிறார். சிறப்பாக நடைபெற்ற நேற்று ஆரம்பித்து வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த அளவுக்கு நடத்திய கும்பகோணம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும், சிறப்பான ஆலோசனை வழங்கிய தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும், மீனவத்துறை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கும், முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர்கள் அண்ணன் பிஎஸ் குழந்தைகள் அவர்களுக்கும், என்ஆர்எஸ் செந்தில் அவர்களுக்கும், இந்த கூட்டத்தில் தலைமையேற்றிருக்கின்ற பாலபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன் அண்ணன் அவர்களுக்கும், மாவட்ட கழக இணைச் செயலாளர் பழத்திரி சீனிவாசன் அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும்
நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்றேன். நன்றி தான் சொல்ல சொன்னாங்க, ஆனால் சின்ன கருத்து மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கட்சியில் என்ன ஒரு சிறப்புன்னா எல்லாரோடையும் சமமாக உட்கார முடியும். திமுகவில் அந்த ஒன்றிய செயலர் பக்கத்திலேயே செயற்பட்டு உட்கார முடியாது யாரும். அதனால தான் அந்த வேட்டியை கட்டிட்டு நம்ம அலையும். அந்த கருத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒன்றா இருக்கோம். அதனால் இந்த தொகுதியை கண்டிப்பாக வெற்றி பெற செய்யணும். சமமான மரியாதை இந்த கட்சியில் மட்டும் தான் கிடைக்குது. அதுக்காக தான் இந்த கட்சியில் இருக்கோம். நான் 99 இந்த கட்சியில் 17 வயசுலேருந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். எம்ஜிஆர் எனக்கு பேர் வச்சாரு. அதை தாண்டி இந்த கட்சியில் அந்த வேட்டிக்கு என்னென்னா திமுக உதயத்தில் கூட உட்கார முடியாது. போய் நம்ம இன்னைக்கு யார் அமைச்சர் கூட உட்காரோம், அண்ணன் கூட உட்காரோம், எல்லாம் ஒரே காரில் பயணம் பண்ணுறோம். இந்த சிறப்பு இந்த கட்சியில் மட்டும்தான் இருக்குது. தயவுசெய்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து 2 தொகுதியில் வெற்றி பெற்று தருமாறு கேட்டுக்கொண்டு அந்த வாய்ப்பு நன்றி வணக்கம்.